இப்போ இந்த ட்ரைனிங்க்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்தது, இப்போ இந்த ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த ட்ரைனிங்க்கு முன்னாடி வந்து லைஃப்பில் வந்து நம்ம என்னவா இருக்கோம், எப்படி லைஃப்பை கொண்டு போகிறோம் எதுவுமே தெரியாமல் அன்னன்னைக்கு டே டு டே லைஃப் மட்டும் அன்னன்னைக்கு லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடியாப்பு மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேயா, எப்படின்னா ஹெல்த்னா என்ன, வெல்த்னா என்ன, மணினா என்ன, ஃபிட்னஸ்னால் என்ன, ட்ரான்ஸ்ஃபர்மேஷனா என்ன, அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இது அட்டன் பண்ண பிறகு எனக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு கோல் தெரிஞ்சிச்சு. எப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எந்த லெவலுக்கு நம்ம ஒரு டார்கெட் வச்சா அந்த டார்கெட்டை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு லைஃப்பில் வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்ட்டு. எல்லோரும் மணி வந்து ஃபஸ்ட்டு தான் சொல்லுவாங்க, ஃபினான்ஸு. ஆனால் ஃபினான்ஸ் வந்து எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹெல்த்து, நம்மளுடைய டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டியை வந்து எப்படி ஃபர்தராக டைம் மேனேஜ்மெண்ட், அந்த டயத்துக்கு அதை கரெக்டாக பண்ணோம்னாலே கரெக்டாக மணி வந்துடும். ஆனால் நிறைய பேர் வந்து மணி தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அது தெரியல. மணி வந்து 3rd and 4th போயிடுச்சு. இது அட்டன் பண்ண பிறகு நம்ம பண்ணுற வேலையை பர்ஃபெக்டாக இந்த ட்ரிப்பு பண்ணோம்னா நம்ம நினைக்கிற கோலை வந்து ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி இது அட்டன் பண்ண பிறகு லைஃப்பில் வந்து ஒரு அதாவது எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளத்தை வந்து கல் போட்டால் எப்படி அப்படியே இதாகும் ஆகுற மாதிரி இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி மனசு ஒரு ஃபீலிங் வந்து இந்த அது அட்டன் பண்ணோடனே எனக்கு தெரிஞ்சு. மனசு ஃபுல்லாக ஒரு ஃபீலிங் அமைதியாக இருக்குது. நம்ம பண்ண வேண்டிய என்னென்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் அது ஃபுல்லாக நம்மளுடைய விசுவல், அதாவது அடுத்தது என்ன பண்ணணும் அந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக தெரியுது. ஓகேவா?